அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. இறைவன் ஜோதி வடிவானவன் என்பதை உலகுக்கு உணர்த்தியவர் ராமலிங்க அடிகளார் ஆவார். கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்திய ஞான சபையை நிறுவினார். மனிதனின் அகத்தில் உள்ள காமம், கோபம், லோகம், மோகம், மதம், ஆச்சரியம் உள்ளிட்ட 7 வகை தீய குணங்கள் விலகினால் அருட்பெருஞ்சோதியான ஆண்டவனை காணலாம் என்பதே வள்ளலாரின் உபதேசமாகும். இதனை பொதுமக்களுக்கு உணர்த்தும் வகையில் வடலூர் சத்தியஞான சபையின் மையப்பகுதியில் நிலை கண்ணாடிக்குள் இருக்கும் ஜோதியை மறைத்து 7 வண்ண திரைகள் போடப்பட்டுள்ளன. மாதந்தோறும் பூசம் நட்சத்திரத்தன்று 6 திரைகள் மட்டும் விலக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படுகிறது. தைப்பூசத்தன்று மட்டும் 7 திரைகள் விலக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படுகிறது. தைப்பூச விழாவை முன்னிட்டு வடலூர் சத்தியஞான சபை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் புண்ணியிருந்தது. 6 காலங்கள் நடைபெற்ற ஜோதி தரிசனத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். உலக மக்களுக்காக வள்ளலார் அளித்த மிக சிறந்த மந்திரமான அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் முழக்கமிட்டனர். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கரு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் வள்ளலார். பயிர்கள் வாடுவதையே பார்க்க பொறுக்காத ராமலிங்க அடிகளார் பசியால் வாடும் மக்களின் துயர் துடைக்க முன்வந்தார். வடலூர் சத்தியஞான சபையில் வள்ளலார் மூட்டிய அடுப்பு இன்றும் பலரின் பசியை போக்கி வருகிறது. தைப்பூசத்தன்று தொடர்ந்து காலை முதல் இரவு வரை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தலைவாழை இலை போட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து முழுமையாக தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள tillaygeetham.com லிங்கை ப்ரெஸ் செய்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம்.